ஹாய் வியூவர்ஸ். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ரேஷன் கார்டோடைய முகவரிய எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி மாத்த போறோம்னு பார்க்கலாம். ஒரு இடத்துல இருக்கிறவங்க ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு வேற இடத்துக்கு போகும்போது, அவங்க ரேஷன் கார்டு அட்ரஸ சேஞ்ச் பண்ணா தான், நம்மளோட புதிய அட்ரஸ்ல இருக்கிற ரேஷன் கடையில ரேஷன் தருவாங்க. இப்ப நாம அட்ரஸ எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ப்ரௌசர்ல டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிஎன்பிடிஎஸ்ன்ற இந்த சைட்ட கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு வந்து இந்த பொது விநியோக திட்டத்தினுடைய சைட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல வந்து பயனர் நுழைவுன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி உள்ள வாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து நம்மளோட மொபைல் நம்பர், நம்ம ரேஷன் கார்டுல நம்மளோட மொபைல் நம்பர லிங்க் பண்ணி வச்சிருப்போம். அந்த மொபைல் நம்பர இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழ தெரியிற இந்த கேப்ஸாவ டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்ற இந்த பட்டன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபிய இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. ஓடிபி டைப் பண்ணவாட்டி, இந்த பதிவு செய் அப்படின்ற இந்த பட்டன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே, நீங்க உங்களுடைய அக்கவுண்ட்குள்ள லாகின் ஆயிருவீங்க. இந்த இடத்துல உங்க பெர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். உங்களுடைய குடும்ப அட்டை எண், கார்டு எண், அப்புறம் எத்தன பெரியவர்கள் எத்தன, சிறியவர்கள் எத்தன, சிலிண்டர் எண்ணிக்கை, கைபேசின்னு சொல்லிட்டு இது உங்களுடைய பெர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த இடத்துல வரும். இதுல பார்த்தீங்கன்னா, அட்டை பிறழ்வுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த அட்டை பிறழ்வ கிளிக் பண்ணிட்டு உள்ள போங்க. இப்ப கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்த உடனே, ஏற்கனவே நீங்க ஏதாச்சும் ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்கன்னா, அந்த கோரிக்கை விவரங்கள் இந்த இடத்துல காட்டும். இப்ப என்னுடைய கோரிக்கை எதுவும் பழசு எதுவும் இல்ல. அதனால இந்த இடத்துல பிளாங்க்கா இருக்கு. இப்ப நான் புதுசா ஒரு கோரிக்கை அப்ளை பண்ணன்றபோது, இந்த புதிய கோரிக்கைன்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே, கீழ வந்து சேவையை தேர்வு செய்யவும் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து முகவரி மாற்றம் சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த இடத்துல தான் நாம வந்து உறுப்பினர் சேர்க்க, உறுப்பினர் நீக்க, அட்டை முடக்கம் எல்லா ஆப்ஷனும் நான் எது பண்ணாலும் நம்ம இந்த இடத்துல தான் வந்து பண்ணணும். இப்ப நான் இந்த இடத்துல முகவரி மாற்றத்த நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே, இந்த இடத்துல வந்து புதிய முகவரியோட விவரங்கள கேட்குது. இப்ப நம்மளுடைய புதிய இடத்துக்கு நாம இப்ப மாறிட்டோம் அப்டின்னா, அந்த இடத்துல நம்மளுடைய அட்ரஸ ஆதார் கார்ட்ல அப்டேட் பண்ணிக்கிட்டு, இப்ப அந்த ஆதார் கார்டு அப்டேட் பண்ண அந்த ஆதார் கார்ட்ல இருக்கிற அட்ரஸ நம்ம இங்க டைப் பண்ணிக்கணும். டிஸ்ட்ரிக்ட் உங்களுடைய புதிய அட்ரஸ்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தாலுகா. அதுக்கப்புறம் இந்த வில்லேஜ் அப்டின்ற இந்த இடத்துல வந்து, உங்களுடைய புதிய அட்ரஸ்ல இருக்கிற அந்த ரேஷன் கடை எந்த ஊர்ல இருக்கோ, அந்த ஊர குடுத்துக்கோங்க. சேம் மேல குடுத்த விவரங்கள தமிழ்ல திரும்ப குடுத்துக்கோங்க. குடுத்த வாட்டி, மற்ற ஆவணங்கள் சொல்ட்டு கீழ கேக்குது. இந்த இடத்துல வந்து நீங்க உங்களுடைய ஆதார் கார்ட அப்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்க அட்ரஸ அப்டேட் பண்ண அந்த புதிய ஆதார் கார்டோட காப்பிய இந்த இடத்துல அட்டாச் பண்ணுங்க. நான் இப்ப என் ஆதார் கார்ட வந்து ஆட் பண்ட்டு பதிவேற்றம் பண்ண போறேன். உங்க டீட்டெயில் அப்லோட் பண்ண வாட்டி, கீழ வந்து உறுதிப்படுத்துதல்னு சொல்ட்டு கேக்குது. இந்த இடத்துல நீங்க செக் பாக்ஸ டிக் பண்ணிட்டு, பதிவு செய் அப்படின்ற இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க விண்ணப்பம் வந்து சப்மிட் ஆயிடும். ஃபர்தரா இந்த விண்ணப்பத்த வந்து செக் பண்ணி பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு, உங்களுடைய அட்ரஸ ரேஷன் கார்ட்ல சேஞ்ச் பண்ணிருவாங்க. தேங்க் யூ.